ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஏன் சிரிப்பு வந்துச்சுன்னா, வியனாக்கும் நம்ம பிரவீனுக்கும் இப்போ சண்டை. வியனா வந்துட்டு பிக் பாஸ் டீமில் இருக்காங்க இல்லையா. ஸோ கிச்சனில் போனதுலேருந்து கனியை தூக்கி சூப்பர் டீலக்ஸில் போட்டாங்க. செம்ம காண்டில் இருந்தாங்க. ஸோ இன்னும் இதுக்கப்புறம் நம்மளோட கேமை இந்த வாரம் கொடுக்கலாம், போன வாரம் ஒரு நாள் தான் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவங்க கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா கிச்சனில் கிச்சன் சமைக்கிறவங்க தவிர்த்து வேறு யாரும் வரக்கூடாதுன்ற ஒரு ரூல் ஒன்று இவங்க தான் போட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் உள்ளே போனார். அது அப்போயே சொன்னாங்க. அப்புறம் சுபிக்ஷா வந்தாங்க. சுபிக்ஷா தன்னோட ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் சுபிக்ஷாவை கலாய்ச்சி அமுச்சு விட்டாங்க. நீ உள்ளே வரக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், நீ உள்ளே வரக்கூடாது சொல்கிற, கிச்சனில் நாங்கள் இருக்கும்போது நீ உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி அசிங்கப்பட்டு அமுச்சு விட்டாங்க. அவங்களும் ஓட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் பார்வதியோட சண்டை ஒன்று போயிட்டுருக்கு, பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. அங்கே வந்தாங்க இவங்க. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்கப்பா. கிச்சனில் நாங்கள் சமைக்கும்போது எங்கள் ஆட்கள் தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னும் போது யாரும் வரமாட்டாங்களே. இல்லை வந்தாங்க, யார் வந்தாங்க சொல்லுங்கன்னு போது சொல்லலை இவங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு சுபிக்ஷா சொல்லிக்கிட்டு, இல்லை நீங்கள் நான் சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு கமருதீன் வந்தார். அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்தாங்க. ஓ அப்படியாம்மா, சரி இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்போது இவங்க திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதுங்களும் அந்த பக்கம் கனியாக யாரோ சம்திங் பேசியிருந்தாங்க பாருங்கள். இவர் அந்த பக்கம் லிசன் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க அங்கே கத்திட்டு இருந்தாங்க. டப்புன்னு திரும்பினாங்க. இவர் முடிச்சுட்டு திரும்பினார். என்னங்க நீங்கள் என்னை ஒன் கேட்காம நான் பேசுகிறதையும் நீங்கள் தடுத்துட்டு இருக்கீங்க. நான் தடுக்கலைங்க அப்படின்றார் அவர். நீங்கள் தடுக்கிறீங்க, நான் பேசுறதை கேட்குறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாரு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு ஆக்ஷனில் சொன்னாங்க, நீங்கள் நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேங்கிற மாதிரி அவரும் அதே மாதிரி முன்னாடி ஒரு ஃபஸ்ட் வீக்கில் இருந்தால் பாருங்கள், அப்படியே அதே மாதிரியே மார்க் பண்ணி இவங்கள மாதிரி மார்க் பண்ணி அப்படிலாம் நான் சொல்லலைங்க அப்படின்னோடனே இவங்க காண்டாயிடுங்க. போங்க அப்படி சொல்லிட்டு போகும்போது ஷிட் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ரைட்ரா. அப்போ அடுத்தது இந்த வாரம் நம்ம வியானா கிட்டேருந்து ஒரு சில கண்டென்ட்லாம் வரும் போல இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, வியானா சொன்னது தப்பு கிடையாது. பட் பிரவீன் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லும்போது அந்த பக்கம் பேசியிருக்கக்கூடாது. அந்த பக்கம் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேச்சு கொடுத்து நீங்கள் இவங்க சொல்கிறத கண்டுக்கவே இல்லை. ஒரு பஞ்சாயத்து அப்படி நடக்கும்போது ஒருத்தவங்க சொல்லும்போது ஃபுல்லாக அவங்கள கேட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா, ஒருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க பேசும்போது நான் கேட்கவே இல்லை, ஒரு நிமிஷம் உட்காருங்கன்றார். ஏன்னா அவங்க பேசுறது மறைஞ்சிரும். ஸோ அந்த விஷயத்தை இங்கே பிரவீன் ஃபாலோ பண்ணலாம். பட் அவர் விஜய் சேதுபதி கிடையாது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே வியானா நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.